எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். எப்படி பெரியார்? எப்படி பெரியார்? ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே. ஆனமுத்து யார்? நம் பெரியார். அவர் வழியிலே, அவர் போட்ட அடிச்சுவட்டிலே பயணித்து தமிழ் பேரின மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை, இடப்பகிர்வை பெற்றுத்தர போராடி 21 பேர் அந்நிய மறவர்கள் இன்னுயிரை ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உறைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், தமிழ் பேரினத்தின் பெரியார். 85 வயது, 85 வயது. எவன் செய்வான்? தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ஐயா ராமதாஸ், தமிழ் பேரினத்தின் பெரியார். அடங்க மறு அத்துமீறு திமிரியடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ் குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதை செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார். அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்யறான்னு சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். மேல்பாதி மங்கலத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான், அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான். அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி, அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு, கருமத்தை தர்மம்னு வச்சிருப்பான். அதுக்காக போய் இப்ப நான் பேசுறதெல்லாம் 2006க்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு? அவர் தான். நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களா, அப்படி உட்கார்ந்து கைதட்டினாள் யாரு? நான் தான். புரியுதா? அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரியார். ஒரு மனிதன் சட்டம் படிச்சிடறான், அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு, அவங்க தாத்தா சட்டம் படிச்சிடறாரு, 3 பேருமே சட்ட வல்லுநர்கள். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு காசு 50,000 அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க, அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனாருக்கு. பிறப்பிலை செல்வந்தன் சொத்தம்பட்டையும் விற்கிறான். யாருக்கு விற்கிறான்? சொத்தம்பட்டையும் விற்கிறான். நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான். தமிழ் நேசன். அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கே, ஆனால் பத்திரிகை தமிழ் நேசன் என்று நடத்துறான். எந்த நேசன்? நாம சேர்ந்த தமிழ் தேசம் நடத்துறான். சுதேசி கப்பல் வாங்குறான். வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன். 47 ஆண்டுகள் அவனுக்கு சிறை. 47 ஆண்டுகள் செக்கை இழுக்கிறான் சிறையிலே. மாடு கூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான். இந்த மண்ணின் விடுதலைக்கு யார்? நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை.
அவர் சொத்தையெல்லாம் நாட்டுக்காக வித்து கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்து கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இதில் யார் பெரியார்? யாரு பெரியார்? அவன் விடுதலை பெற்று வருகிறான், வரவேற்க ஒருவரும் போகவில்லை. ஏன்? சமகால தோழர்கள் தானே. ஐயா ஈவேராயன் போகவில்லை. சிறைவாசலில் நின்று வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன், உடலெல்லாம் குஷ்டம், தொழுநோய், ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நம்முடைய பாட்டனாரை வரவேற்க சிவா என்று ஓடி வரும்போது, பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க, எனக்கு பெருநோய் தொற்றி விட்டனு, அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன். யார்? பெரியார். எவன் பெரியார்? என் பாட்டன் வ.உ.சியும் பெரியார், அவனை வரவேற்க நின்ற சுப்பிரமணியம் சிவாவும் எங்கள் பெரியார்.